ஹை பட்டீஸ். ஸோ டாக் சீசன் 3 வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆடம் வந்து ஜோனஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இது வரைக்கும் 2 சீசன்லையுமே வந்து பார்த்துருந்தோம். பட் ஆடம் உண்மையிலே யாரு, ஒருவேளை அவன் வந்து மிக்கலா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா பார்ட்டோஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து மிக்கலா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக்கலுக்கும் ஆடம்க்கும் உள்ள கேரக்டர் சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, மிக்கல் வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே காட்டாமல் ஒரு அமைதியான கை மாதிரி தான் இருப்பான். அதே மாதிரி ஆடம் ஆல்சோ ஸ்பீக்ஸ் லெஸ், கம்மியாக தான் பேசுவான். இது பேசிக் சிமிலாரிட்டி. பட் மிக்கல் வந்து டைம் டிராவல் பண்ணி 1986க்கு வந்ததுக்கப்புறம் அவனோட மனநிலை ஒரு குழப்பத்தோட தான் வாழ்ந்திருப்பான். ஸோ அவன் வேற ஒரு டைம்லைன்லேருந்து இந்த டைம்லைன்லேருந்து வாழும்போது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். பட் அப்போ வந்து நோவா அவன் கிட்ட கான்வர்சேஷன் ஏற்படுத்தும் போது நோவா சொல்லுவான் காட் ஹேஸ் அ பிளான் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை உள்ள மாதிரி பேசுவான். பட் நம்ம மிக்கல் வந்து வாட் இஃப் காட் ஹேஸ் நோ பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுவான். சிமிலர்லி ஆடம் வந்து கடவுளே இல்லாத ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ மேபி ஆடம் வந்து மிக்கலாக இருந்தான் அப்படின்னா அவனோட லைஃபை வந்து பாதிச்சிச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கூட வாழ முடியாமல் இப்படி டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ஸோ எல்லாரையும் வந்து பழி வாங்குற ஒரு ரிவெஞ்ச் மாதிரி கூட இது எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இது. அண்ட் ஆல்சோ அவன் எப்படி சூசைட் பண்ணிட்டாலும் அவன் எப்படி உயிரோட ஆடமாக இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி மஸ்ட் ரிமெம்பர் தட் மிக்கலுக்கு வந்து மேஜிக் ட்ரிக்ஸ் தெரியும். அந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. மேபி ஹி மைட் ஹவ் ட்ரிக் டிஸ் டெத், அவன் டெத்தை வந்து ட்ரிக் பண்ணி ஏமாற்றி இருந்திருக்கலாம். ஆல்சோ வந்து இவன் தான் வந்து ஜோனஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஜோனஸ் யூஸ் பண்ண ஒரு டூலாக கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஜோனஸ் அனுப்பி மைக்கேல் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ண சொல்லுவான். பட் ஆனால் கிளாடியா பாட்டி வந்து இல்லை நீ சாவணும்னு சொல்லிடுவான். ஸோ ஆடம் மிக்கலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது எல்லாமே. அண்ட் அந்த கழுத்தில் இருக்கிற தடயங்கள் பார்த்தோம்னா சூசைட் ஹேங் பண்ணதுக்கான தடம் தான். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜோனஸ் நீதாண்டா அப்படின்னு சொல்லி ஜோனஸ் கிட்ட ஆடம் சொல்கிறது வந்து எந்த ஒரு விதத்துலையுமே நம்ம நம்புற மாதிரி இல்லை. பிகாஸ் அந்த கழுத்தில் இருக்கிற தடத்தை தவிர வேற எந்த சிமிலாரிட்டிஸுமே ஜோனஸ்க்கும் நம்ம ஆடம்க்கும் இல்லை. ஆல்சோ ஆடம் வந்து உண்மையிலே ஜோனஸாக இருந்தான் அப்படின்னா அவன் மார்த்தாவை ஷூட் பண்ணியிருக்க மாட்டான். பிகாஸ் ஹி லவ்ஸ் மார்த்தா. ஸோ அப்போ ஏன் மார்த்தாவை ஷூட் பண்ண, அந்த இடத்துல வந்து நம்ம ஆடம் ஜோனஸா அப்படிங்கிற டவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு வருது. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இவன் வந்து மைக்கேலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் இவன் பார்ட்டோஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பார்ட்டோஸ் வந்து மார்த்தாவை லவ் பண்ணுவான். பட் மார்த்தா ஜோனஸை லவ் பண்ணிடுவா. ஸோ மேபி ஜோனஸை பழி வாங்குறதுக்காக ஒரு லூப்புக்குள்ள அவனை சிக்க விட்டு இந்த மாதிரி அலைய வைக்கிறதுக்காக அண்ட் ஆல்சோ மார்த்தா சாகுற பெயினை வந்து ஜோனஸ்க்கு கொடுக்குறான் அந்த சூட் பண்ணுறது. அந்த ஆடம் பார்ட்டோஸாக இருந்தான் அப்படின்னா அந்த சூட் பண்ணி அந்த பெயினோட நம்ம ஜோனஸை வாழ வைக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஜோனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் பார்ட்டோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். பார்ட்டோஸ் இஸ் பிலாங்கிங் டு டைடமன் ஃபேமிலி கிளான். பிகாஸ் கிளாடியாவோட பேரன் தான் வந்து நம்ம பார்ட்டோஸ். ஸோ கிளாடியாவுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் பற்றிலாம் தெரியும். அண்ட் கிளாடியா பாட்டி டைம் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம பார்ட்டோஸ் கிட்ட பேசுவோம். அதுக்கடுத்து பார்ட்டோஸ் வந்து நோவாவை மீட் பண்ணுவோம். ஸோ பார்ட்டோஸை வேற எந்த டைம் லைன்லையுமே வந்து எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கவர் பண்ணல. மேபி பார்ட்டோஸ் நம்ம ஆடமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மார்த்தா மேலே ஜோனஸ் மேலே இருக்கிற வெறியை தீர்த்துக்கிறதுக்காக அவன் பண்ணுற ஒரு டைம் லைன் சேஞ்சஸாகவும் இருக்கலாம். ஸோ மேபி ரெண்டு பேரை தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. வேற எந்த பாசிபிலிட்டியுமே ஆடம் பற்றி நமக்கு தெரியல. ஸோ எப்படி டிஸ்பிகர் ஆச்சு, ஃபேஸ் வந்து ஆடம்க்கு எப்படி ஆச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம சீசன் 3 ட்ரெய்லரில் சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு வேளை ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் தான் ஆடமாக மாறி இருப்பானா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நமக்கு வருது. ஸோ டார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்மளை கன்ஃபியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆடம் தான் ஜோனஸ் அப்படிங்கிறது அவன் வாயால சொன்னதை வச்சு நம்ம நம்பியிருக்குமே தவிர உண்மையிலே அவன் தான் இப்படியா. ஸோ ஜோனஸும் கேட்கல எனக்கு எப்படி இந்த மாதிரி மூஞ்சாச்சு அப்படின்னு. ஜோனஸும் வந்து ஹி வுட் நாட் ஹவ் கொஸ்டின் ஆடம். ஸோ அந்த இடத்துல தான் பிரில்லியண்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்ட்டோஸ் வேற எந்த டைம்லையுமே காட்டலை. பட் சீசன் 2ஓட எண்டிங்கில் பார்ட்டோஸ் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் அண்ட் ஃப்ரான்சிஸ்கான் மேக்னஸ் வந்து டைம் ட்ராவல் பாக்ஸ்லேருந்து ட்ராவல் ஆகிற மாதிரி தான் அந்த அபோக்லிப்ஸ்க்கு முன்னாடி காட்டுவாங்க. ஸோ அதனால பார்ட்டோஸும் டைம் ட்ராவலர் தான். ஸோ பார்ட்டோஸும் ஆடமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ மைக்கேல் மேபி மேக்ஸிமம் ப்ராபர்ட்டி மைக்கேலுக்கு தான் இருக்குது. ஏன்னா மைக்கேல் தான் வந்து ஹேங் பண்ணுறான். மைக்கேல் தான் வந்து ஹி லீட்ஸ் அ மிசரபிள் லைஃப். அவன் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்படைகிறது வந்து நம்ம மைக்கேல் தான். ஏன்னா வந்து 2019 டைம் ட்ராவல் பண்ணி நான் யாருன்னே தெரியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். பட் ஆனால் இந்த இடத்துல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த மிக்கல் சின்ன பையனாக இருக்கும்போதே வந்து உள்ரிச்சு தப்பிச்சு வருவான். ஸோ ஜெயிலேருந்து அப்போ ஏன் இவன் தான் என் அப்பான்னு சொல்லி நம்ம மிக்கல் சொல்லலை அப்படிங்கிறது ஸ்டில் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ இந்த மாதிரி பல கேள்விக்குறிகளோடு தான் நம்ம இருக்கோம். ஸோ மேபி நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஆர் அதுக்கப்புறமும் ஒரு கொஸ்டின் மார்க்கு லீவ் பண்ணலாம் டார்க். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு
ஆடம் மைட் பி ஜோனஸ் as அந்த டிவி சீரிஸ்ல சொன்ன மாதிரி ஜோனஸ் ஆகவும் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து மிக்கல் ஆர் மைக்கலா இருக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி. ஆர் பார்ட்ரோஸா இருந்து இந்த மாதிரி ஒரு பழி வாங்குற எண்ணம் கொண்ட ஒருத்தனா கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.